ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக உருவான டீம் எல்லாரும் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதில் வந்துட்டு திவ்யா செம்ம காண்டில் வந்து நம்ம அரசர் கானா வினோத் பண்ண விஷயங்களால வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு வாட்டர் மெலன்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே என் அரசராவது இப்படி இருக்கார், உங்கள் அரசரோட பேண்ட்டு கலர்ந்தது அதை கூட பார்க்காம இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்ன்ற விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. அப்போ திவாகர் வராரு. அப்போ திவாகர்கிட்ட நீ தான் சொல்லணும் அப்படின்போது விஜய் பார்வதி நீயும் சொல்லு திவ்யா, அப்போ தான் ஒரு மைண்டில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க. விஜய் பார்வதி வந்து திவாகர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் நம்மளை வந்து எதிர்பார்க்குறாங்க. அதாவது திவாகர் வந்து விஜய் பார்வதிகிட்ட சொல்கிறாரு, மக்கள் வந்து நம்மளை எதிர்பார்ப்பாங்க பாரு, பட் இங்கே வந்து நம்மளை வந்து பண்ண விடாமல் ஒரு சில பேர் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜி அண்ட் சபரியை வந்துட்டு இங்கே வந்து சொல்கிறாரு. ஏன்னா வாட்டர்மெலன் சார் பார்த்தீங்கன்னா அவருக்கு நடிப்பு மட்டும்தான் வரும், அது அப்படி நினச்சிட்ருக்காரு. அவர் செய்ய தெரிஞ்சது அது ஒன்று தான். அதனால் சும்மா ரீல்ஸ் பண்ணுவார். அதேமாதிரி வாரம் வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவர் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களை என்ன பண்ணமோ ஏதோ பண்ணுவார். இன்றைக்கி அந்த மாதிரி ஒன்று பண்ண வராரு. பக்கத்தில் சபரி வந்து வேணாம் அதிகமாக இருக்கும் உட்காரு அப்படின்றாரு. எஃப்ஜியும் வந்துட்டு அப்படி இழுத்துன்னு வராரு பின்னாடி. ஸோ இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இவங்க மட்டும் தான் நல்லா பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரியும் இவர் லூஸ் தரமாக பண்ணுற மாதிரி இவங்களுக்கு ஒரு நினப்பு. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு இங்கே வந்து சொல்கிறாரு. அப்போ விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, எஃப்ஜி அண்ட் சபரி நல்ல ரோல் கிடைக்கலன்னா அவங்க வந்து செம கடுப்பில் இருக்காங்கண்ணே, அதனால தான் உன்னை எது பண்ணவும் விடாமல் ஸ்டாப் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. அதை நான் வந்து ஃபுல்லாக நோட் பண்ணேன். உன்னோட பர்ஃபார்மன்ஸை குறைக்கிறதுக்கு பார்க்குறானுங்க, பார்த்து நடந்துக்கும், அப்புறம் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸும் உன்னை தூக்கி போட்டுருவானுங்கன்ற மாதிரி பயமுறுத்துறாங்க. வாட்டர்மெலன் சார் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா, எஃப்ஜி கிட்ட சொல்லியிருக்காரு கொஞ்சம் பீட் பாக்ஸ் பண்ணுன்னா அவன் பண்ணவே இல்லையா அவர், அதை சொல்கிறார். அப்போ விஜய் பார்வதி வந்து நான் அன்றைக்கே வந்துட்டு ராஜா மாத்தான்னு வந்து கனியை சொன்னேன். அப்போ அவங்களுக்கு கசக்குச்சு சண்டை போட்டாங்க. வந்து அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இன்றைக்கி பிக் பாஸே வந்துட்டு ஒரு டாஸ்க் மூலமாக கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து நல்லா ஜாலியாக அதை எடுத்து பண்ணுறாங்க. அப்போ கசக்குது, இப்போ மட்டும் உங்களுக்கு இனிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கலாய்க்கிறாங்க. அப்புறம் வாட்டர்மெலன் சார் வந்துட்டு இல்லை பாரு, எனக்கு என்னன்னா நீ ராஜமாதான்னு சொன்னது ஒரு வேளை வெளியே போயிருக்குமோன்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்துட்டு இந்த இதே அவங்க கொடுத்துருப்பாங்கன்ற மாதிரி செம்மையாக சூப்பராக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அசீம் சீசனில் பூமர்னு சொல்லி எல்லோரும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா பூமர்ன்ற ஒரு விஷயத்தையே உள்ளே இறக்குனாங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும். அந்த மாதிரி ராஜமாதான் வெளியே ட்ரெண்ட் ஆச்சு, இப்போ வந்திருக்கு. இன்னொரு சப்போஸ் விக்ரம் உள்ளே இருந்தார்னா விக்ரம் வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. பானபத்திரம் ஒன்றா நீடி போயிட்டு இருக்குது. இது ஒரு டைமில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி தோணுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். விஜய் பார்வதி திவாகர் கிட்ட சொன்ன விஷயங்கள் உண்மையிலே பார்க்க போனால் கரெக்டு. அதேமாதிரி திவாகரும் வந்துட்டு ஒரு டாஸ்க்குக்கும் மெனக்கட்டுற விஷயங்களும் உண்மை. ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் பண்ண முடியாது. ஏன்னா விஜய் பார்வதிலாம் வந்துட்டு அமுக்கனா வந்துட்டு வெடிக்கிறாள். ஆனால் திவாகரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணால் அவர் வந்து கம்முன்னு உட்காந்துக்கிறார், சண்டை போட மாட்டார் முதல் மாதிரி. ஏன்னா எதுக்கு சண்டை போட்டு கெட்ட பேர் ஏற்கனவே விஜய் சேதுபதி வாரம் போட்டு தாக்குறாரு, இதில் இவன்கிட்ட அவர் சண்டை போடணும்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கார். அதை தவிர்த்து அவரோட பர்ஃபார்மன்ஸை பண்ணணும். நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியல, ஆனால் மேபி சண்டை இந்த டீம்லும் வருமோன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.